துளாராசிக்கு கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் எந்த கிரகம் வந்தாலுமே தொந்தரவு தான் கொடுக்கும். இது ஜோதிட விதி. துளாராசிக்கு பகை கிரகம் செவ்வாய் அஷ்டமத்தில் சஞ்சாரம் செய்கிறது. அதுலேயுமே நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரம்ங்கிறது அந்த 8ஆம் வீட்டில் வருகிறது. கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் இது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களிலும் கூடுதல் கவனம். காரமாக உணவு எடுத்துக்கொள்வது, அதனால் வரக்கூடிய இரத்த கொதிப்பு, பிபி, இந்த மாதிரி உடல் உபாதைகள் இருப்பவர்கள் முடிந்தவரை உப்பு பதார்த்தங்கள், கார பதார்த்தங்களை எல்லாம் பக்குவமாக எடுத்துக்கொண்டு இயற்கை உணவு எடுத்துக்கொள்வது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக அமையும். ஹலோ பிரதர், புதிதாக என்ன தகவல் என்று ஆர்வமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பது எனக்கு நன்றாக புரிகிறது. கோச்சாரத்தில் செவ்வாய் என்ற கிரகம் ஜூன் மாதம் 21 முதல் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 45 நாட்கள் ரிஷபராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறது. தனது சொந்த வீட்டை விருச்சிகத்தை பார்க்க போகிறது. பார்க்கட்டுமே, எனக்கு என்ன அப்படின்னா, செவ்வாய் விருச்சிகத்தை பார்க்கிறார். செவ்வாயை சனி என்ற கிரகம் பார்க்க போகிறார். அந்த சனி செவ்வாய் பார்வைங்கிறது விபத்து, 2 அசுப கிரகங்களின் பார்வை அப்படின்னு தான் ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. மேலும் செவ்வாய் என்ற கிரகம் கார்த்திகை 3ஆம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நவாம்சத்தில் மீனத்தில் வரும். இதற்கு புஷ்கர நவாம்சம் என்ற பெயர். மேலும் ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் வர்க்கோத்தமம் என்ற நிலையை அடைகிறது. அதாவது நவாம்சத்தில் அதே ரிஷபராசி மண்டலத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும். இந்த புஷ்கர நவாம்சம், மேலும் வர்க்கோத்தமம், பாரிஜாத யோகம் எல்லாம் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு உயர்நிலை ஜோதிட புரிதல் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு ஓவர் டிரைவ் போட்டு ஹை ஸ்பீடில் காரை ஓட்ட தயாராக இருக்கிறோம். இந்த அசுப கிரகங்களின் தாக்கம், 2 கிரகங்களின் அசுப பார்வையுமே தனுர் ராசி மண்டலத்தின் மேல் ஒடுகிறது. இதனால் எந்தெந்த ராசிகள் எங்கே உஷாராக இருக்க வேண்டும், எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், மேலும் இதனால் யாருக்கு பிளஸ் என்பதை ஜனரஞ்சமாக, நகைச்சுவையாக, சுவாரஸ்யமாக 12 ராசிகளுக்கும் வழக்கம் போல் பட்டையை கலப்புவதற்கு தயாராக இருக்கிறோம். ராசிக்கு கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் எந்த கிரகம் வந்தாலுமே தொந்தரவு தான் கொடுக்கும். இது ஜோதிட விதி. துளாராசிக்கு பகை கிரகம் செவ்வாய் அஷ்டமத்தில் சஞ்சாரம் செய்கிறது. அதுலேயுமே நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரம்ங்கிறது அந்த 8ஆம் வீட்டில் வருகிறது. நான் சொன்ன மாதிரி அந்த புஷ்கர நவாம்சம், இல்ல வர்க்கோத்தமம், பாரிஜாத யோகம், இது எல்லாமே காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் நமக்கு கொஞ்சம் கூடுதலான டென்ஷன் கொடுக்கும். ஸோ எந்த மாதிரி டென்ஷன் கொடுக்கும், அதுக்கு நம்ம எப்படி கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் துளாராசிக்காரர்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ இங்க செவ்வாய்ங்கிறது மெயினா குறிகாட்டக்கூடியது நம்மளுடைய லைஃப் பார்ட்னர், நம்மளுடைய வாக்குஸ்தானம், நாம் பேசக்கூடிய வார்த்தைகள். இப்போ பொதுவா நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் டென்ஷனாக இருப்பார். அந்த டென்ஷனை நம் மீது திருப்புவார். இப்போ அவருக்கு நம்மளை டென்ஷன் பண்ணணுங்கிறதோ இல்லை நம்மகிட்ட கொஞ்சம் சத்தமாக பேசணும், நாமும் திரும்ப சத்தமாக பேசணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கம் கிடையாது. இருந்தாலும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நாம் இருவரையுமே அவ்வாறு தூண்டிவிடும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் அமைதியாக, இப்போ நம்ம பேசும்போது அவர் அமைதியாக, இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறது கஷ்டம்தான். யோகா, தியானம், மெடிடேஷன் இந்த மாதிரி பேசி நம்ம பக்கம் ரைட் இருந்தும் நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் பக்கத்தில் தப்பு இருந்தாலும் அந்த நேரத்தில் ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட பேசி காயப்படுத்தி கொள்ளாமல் அப்புறமாக நாம் அமைதியாக இருக்கும் பொழுது பவ்யமாக, பக்குவமாக, இல்லை பிரதர், இல்லைப்பா, இல்லடா, இந்த இடத்துல நீ பண்ணினது தப்பு, ஏன்னா இது உங்களுடைய பிரதர் சிஸ்டர்ஸும் இந்த வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா காரகத்துவ அடிப்படையில் செவ்வாய்ங்கிறது சகோதரர்களையும் குறிகாட்டுகிறது. இந்த எல்லா விஷயத்துக்கும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வாகனங்கள்
பயணிக்கும் பொழுது முடிந்தவரை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கொள்வது பெஸ்ட். மேலும் வாகனங்களை யாருக்காவது ஒரு கொடுப்பது, இரவல் கொடுப்பது, இல்லை வாடகை கொடுப்பது. இப்போ வாகனத்தை நம்ம யார்கிட்டயாவது வித்திருப்போம், ஆனால் நம்ம பேரில் ஒரு ஃபைனு இல்லை கேஸ் வரும். ஏன்னா நம்மகிட்டேருந்து வாகனத்தை வாங்கி இருக்கக்கூடிய நபர்கள் அவர்கள் பேரில் நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணாமலேயே அந்த வாகனத்தை உபயோகித்து கொண்டிருப்பார்கள். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர் அப்படிங்கிற மாதிரி கரண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் இது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களிலும் கூடுதல் கவனம். காரமாக உணவு எடுத்துக்கொள்வது, அதனால் வரக்கூடிய இரத்த கொதிப்பு, பிபி, இந்த மாதிரி உடல் உபாதைகள் இருப்பவர்கள் முடிந்தவரை உப்பு பதார்த்தங்கள், கார பதார்த்தங்கள் எல்லாம் பக்குவமாக எடுத்துக்கொண்டு இயற்கை உணவு எடுத்துக்கொள்வது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக அமையும். மேலும் இந்த செவ்வாயை சாட்டர்ன் பார்க்கிறார். செவ்வாய் உங்கள் லைஃப் பார்ட்னர்னு சொல்லிட்டேன். சாட்டர்ன் உங்களுடைய குழந்தைகளை குறிகாட்டுகிறது, உங்கள் அம்மாவை குறிகாட்டுகிறது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய குழந்தைகளோ உங்களுடைய அம்மாவோ உங்கள் லைஃப் பார்ட்னரிடம் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி நெருடல் செய்து விடுவார். மேலும் சில நேரத்தில் என்னாகும், சாட்டர்ன் இருப்பது 6ஆம் வீடுங்கிறதுனால உங்களுக்கு லோன் கொடுத்த நபர்கள், ஏதாவது உங்கள் ரிலேஷன்ஸ்டையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்டையோ கூட வாங்கியிருக்கலாம். 2-3 தடவை அரசல் புரசலாக உங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னு தெரிந்து உங்கள் லைஃப் பார்ட்னரிடம் உங்களை பற்றி ஏதாவது சொன்னால் உங்களிடம் இருந்து சீக்கிரமாக அந்த லோன் அமௌண்ட்டை ரிக்கவரி செய்து விடலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அவர்கள் உங்கள் லைஃப் பார்ட்னரை கொஞ்சம் நெருடல் செய்ய, உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களை நெருடல் செய்ய, இதெல்லாம் சேர்ந்து உங்களுடைய 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதனால் உங்களுடைய முயற்சிகள் தடைபடும், கொஞ்சம் ஸ்லோவாகும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் டெசிஷனாக இருந்தாலும், குறிப்பாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், லைஃப் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், பதட்டப்படாமல், டென்ஷன் ஆகாமல், ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு இந்த விஷயத்தை நாம் நடத்தி கொள்ளலாம். குறிப்பாக இடம், பூமி சம்பந்தப்பட்டது, சகோதரர்கள் சம்பந்தப்பட்டது, குழந்தைகளுக்கு இடம் வாங்குவது, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அப்ரூவல் வாங்குவது, பேப்பர் வாங்குவது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் தள்ளி போடுவது புத்திசாலித்தனம். உணவு கட்டுப்பாடு, இயற்கை வைத்தியம் கூடுதல் கவனம். வாகனங்களில் பயணிக்கும் பொழுது கூடுதல் கவனம். இஎன்டி ப்ராப்ளம், 3ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய சிறு பயணங்கள், இஎன்டி மெயினாக டாக்குமெண்டேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதில் எல்லாம் துளாராசிக்காரர்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வியாழக்கிழமைகளில், செவ்வாய்க்கிழமைகளில் இவர்கள் தொடர்ச்சியாக முருகன் வழிபாடு செய்யும் பொழுது பக்கத்தில், அதாவது இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான முருகன் கோயிலுக்கு சென்று இவர்கள் அலங்காரம், அபிஷேகம், அர்ச்சனை, அன்னதானங்கள், தொடர்ச்சியாக அந்த முருகனுடைய ஸ்லோகங்கள், கந்த சஷ்டி கவசம், ஸ்கந்த குரு கவசம், இதனை எல்லாம் இவர்கள் பாராயணம் செய்யும் பொழுது கண்டிப்பாக இவர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். இப்போ நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால், சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் ஒரு கோல்டு வார்லாம் இல்லை, ஒரு டைரக்ட் வார், நீயா நானா, ஒரு 2 டான் மோதி கொள்வதை போல் சந்தர்ப்பம் கிடைத்தால் மவனே நான் உன்னை வச்சு செய்யறேன் பாரு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சத்ருத்தனம் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன்னா ஒரு அணியில இந்த செவ்வாய்ங்கிறவர் ஒரு டான் கிரகம், இன்னொரு அணியில இந்த சாட்டன்கிறவர் ஒரு டான் கிரகம். இப்ப சாட்டனுடைய வீட்டில் செவ்வாய் உச்சம் சமம் என்ற நிலை வருகிறது. ஆனா செவ்வாயுடைய வீட்டில் சனி நீசம், நீச்சன், டெபிலிட்டேட்டட் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. இதனால் நம்ம 2 பேருமே அசுப கிரகம் தானே, உன்னைய போய் கமாண்டோ, தளபதி, ஆச்சு ஊச்சுங்கிறாங்க, என்னைய போய் நீச்சன் அப்படின்னு சொல்றானுங்களே, பார் உன்னைய வச்சு செய்யறேன் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது என்று சனி பகவானுக்கு ஒரு வஞ்சனை
சிந்தனை இருந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது கோச்சாரத்தில் சனி பகவானுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. எதற்கு அந்த வாய்ப்பு அப்படின்னா, முடிந்தவரை உன்னுடைய வீரத்தை, வேகத்தை, உன்னுடைய சம்பவத்தை நான் எந்த அளவுக்கு குறைக்க போகிறேன், எந்த அளவுக்கு மட்டம் தட்ட போகிறேன், மந்தனாக்க போகிறேன் என்று பார். இப்பொழுதுதான் என்னுடைய வேலையை, என்னுடைய வேட்டையை நீ பார்க்க போகிறாய் என்று பார்வை பலத்தால், விஷப்பார்வையால் சனி பகவான் செவ்வாயை ஏறி மிதிக்க போகிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதுக்கு பரிகாரம் அப்படின்னா, சனிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக நரசிம்மரை வழிபாடு செய்வது, தேய்பிறை அஷ்டமி திதிகளில், வளர்பிறை அஷ்டமி திதிகளில் எல்லா சிவன் கோயிலையும் பைரவர் ஸ்தலம் உண்டு. அந்த பைரவருக்கு அர்ச்சனை, அபிஷேகம், அன்னதானம் செய்யும் பொழுது நம்ம தலைக்கு வர்றது கண்டிப்பாக கேப்புடன் போய்விடும். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. வழக்கம் போல் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நிறைய நேயர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஆகஸ்ட் மாதத்தில் மலேசியா வருவதற்கு தயாராக இருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் அஸ்ட்ரோ நியூமராலஜி, ஜோதிடம், வாஸ்து சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் அல்லன ஒரு கன்சல்டேஷன் தேவைப்பட்டால் கீழே வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணில் தகவலாக பதிவிடவும். வாழ்த்துக்கள். நன்றி.